Hello friends, welcome to our channel. So counters topicல நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற கான்செப்ட் வந்து மாடுலஸ். ஸோ அந்த மாடுலஸ் டாபிக் நம்ம டைரெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீசெட் அண்ட் கிளியர் இன்புட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சிங்க்ரோனஸ் இன்புட், இன்னொன்று வந்து அசிங்க்ரோனஸ் இன்புட். ஸோ சிங்க்ரோனஸ் இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு கொடுக்குற வேல்யூஸ், அதாவது எஸ்ஆர், ஜே, கே, டி அண்ட் டி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரனஸ் இன்புட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை தாண்டி இன்னொரு டைப்பாக இருக்கிறது தான் வந்து இந்த அசிங்க்ரனஸ் இன்புட். ஸோ இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து டைரக்ட் இன்புட்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் வந்து ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்திருக்கோம். இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் நம்ம யூஸ்வலாக எஸ் அண்ட் ஆர் அண்ட் கிளாக் இது மூணுத்தை தான் வந்து இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற இன்புட்டை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இன்புட் நம்ம இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ இதை வச்சே உங்களோட அவுட்புட்டை நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இந்த இன்புட்ஸ் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை கன்சிடர் பண்ணாமையே நம்ம இங்கே அவுட்புட்டை டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ப்ரீசெட்டோட வேல்யூ நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1 கிடச்சிரும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு இன்புட் 0 இருந்துச்சுனாலே இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ நமக்கு இங்கே அவுட்புட் வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் அண்ட் ஆர் வேல்யூ என்னென்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட்டு ப்ரீசெட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுலேயே வந்து நமக்கு இங்கே அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ கியூஎன்னோட வேல்யூ நமக்கு இங்கே 1. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ கிளியர் வேல்யூ நான் இங்கே 0ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அகெயின் இந்த 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். இது வந்து கியூஎன் பாரோட வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு கியூஎன்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ப்ரீசெட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டோட வேல்யூ 1ஆக இருக்குது. அண்ட் கிளியர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த கிளியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீசெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட அவுட்புட் எல்லாத்தையும் அது 0 பண்ணிவிடும். அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிறது வந்து உங்களோட அவுட்புட்டை 1ன்னு செட் பண்ணும். சரிங்களா? ஸோ அவுட்புட் 1 செட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீசெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவுட்புட் நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளியர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட்டையே கன்சிடர் பண்ணாமல் உங்களோட அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால தான் இதை வந்து ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷன்ஸை வச்சு இதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு நமக்கு 2 இன்புட் இருக்குது. அப்போ 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே 0வாக இருக்கிற கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அங்கே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு 0, 1, அதாவது இப்போ ப்ரீசெட் 0 கிளியர் 1. ப்ரீசெட் 0வாக இருக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் அவுட்புட் எப்போவுமே நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே கியூஎனுக்கு நமக்கு 1 கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 கண்டிஷன். 1-0ல் கிளியர் 0வாக இருக்குது. கிளியர் 0வாக இருந்துச்சுனாலே அவுட்புட் 0 ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 1-1 கண்டிஷன் இப்போ நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்யூட் வந்து நார்மல் ஃப்ளிப்ஃப்ளாப்பாக இங்கே ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ எந்த ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே அதனுடைய ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நம்மளோட இன்புட் இருக்கும், இன்னொரு பக்கம் அவுட்புட் இருக்கும். இது வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். அதை தாண்டி மிச்சம் இருக்கிறது தான் வந்து இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர். சரிங்களா? பட் நிறைய கண்டிஷன்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வெறும் இன்புட் அண்ட் அவுட்புட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியரை வந்து நம்ம இங்கே ஒரு பபிள் போட்டு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த பபிளுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் லோ கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாடுலஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மாடுலஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம அப் டவுன் கவுண்டர் டாபிக் பார்க்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப் டவுன் கவுண்டரை வந்து ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 2 பிட் ரிப்பிள் கவுண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தான் வந்து நம்ம mod 4 கவுண்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனோட ரிலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுண்டரோட மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 2 பிட் எடுத்திருக்கோம். ஸோ 2 பிட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 4 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். அதாவது 2^2 ஸ்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 2^2 அப்படின்னா நமக்கு 4. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூவாக எடுத்துப்போம்.
சரிங்களா? இப்போ நீங்கள் 3 பிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பவர் 3 வந்து நம்ம 8 வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ mod 8 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் கிடைச்சிருக்கோ அதுதான் வந்து மாடுலஸுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ. ஸோ நம்ம n பிட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மாட் நம்பர் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து 2 power n. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் கவுண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா mod 6 கவுண்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். எதுலேருந்து அப்படின்னா mod 8லேருந்து. ஸோ இப்போ இந்த mod 8 கவுண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நமக்கு தெரியும். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு இங்கே அப் கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ mod 6 கவுண்டர் தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 5ல் எண்ட் ஆயிரும். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே 6 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த mod 8 கவுண்டர்லேருந்து தான் நம்ம mod 6 டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ mod 8ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் நமக்கு இங்கே கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். நமக்கு mod 6 தான் வேணும். அப்போ 5th ஸ்டேட்டோட நமக்கு ஸ்டாப் ஆகணும். ஸோ 5th வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 101ல் தான் நமக்கு இங்கே 5th வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 0ன்ட்டு ஆயிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன் பண்ணுற கான்செப்டே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு mod 8 கவுண்டரை டிசைன் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த 101 வேல்யூ அதாவது 5th வேல்யூக்கு அப்புறமா இதை எப்படி 0 பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த mod 8 கவுண்டரை ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இதில் எவ்வளோ பிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8ஐ வந்து நம்ம 2 power 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் அதாவது 3 பிட்டுக்கு தான் நம்ம இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே 3 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப் தான். ஸோ இந்த 3 ஜேகே ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாக் கனெக்ஷன் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டை தான் வந்து இங்கே கிளாக்கை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா QBயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸோட இன்புட்டான ஜே அண்ட் கே வேல்யூவை வந்து நம்ம லாஜிக் 1க்கு செட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாத்தோட ஜே அண்ட் கே இன்புட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் 1ஓட இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் ஃபைனலாக அவுட்புட்டாக நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா QA, QB, QC இது மூணுத்துலேயுமே வந்து நமக்கு இங்கே அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம mod 8 கவுண்டருக்கு பேசிக்காக எப்படி டிசைன் பண்ணுவோமோ அதே டிசைன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த mod 8 கவுண்டரை mod 6 கன்வெர்ட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீசெட் வேல்யூ எப்போல்லாம் ஆக்டிவ் லோவில் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கிளியர் வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த mod 6 கவுண்டரை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 101. இதோட நம்ம mod 6 கவுண்டரோட கவுண்டிங் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 0ன்னு கிடைக்கணும். அதாவது இந்த 110லேருந்து நமக்கு எல்லாமே 0வாக கன்வெர்ட் ஆயிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த 6th வேல்யூலேருந்து இதை 0 பண்ணுறதுக்கு அவுட்புட்டில் அதே வேல்யூவை நம்ம இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே 110ன்னு கிடச்சிருக்கு. அதாவது QA, QB, QC அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ QC, QB வந்து நமக்கு இங்கே 11ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு QAவோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா கிளியர் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 ஆகிடும். அப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த 3 கிளியர் பாயிண்ட்டையும் நம்ம 0ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6th வேல்யூலேருந்து நமக்கு 0ன்னு ஆகிடும்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த பாயிண்டில் 0 வேணும். நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 011 இருக்குது. ஸோ இந்த 3த்தை நம்ம டேரெக்டாக இந்த NAND கேட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஆனால் நமக்கு 0 வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 3 வேல்யூமே இங்கே 1ன்னு தான் இருக்குது. ஸோ 1 வந்து நமக்கு இன்வெர்ட் ஆகி 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 0 3மே வந்து கிளியர் வேல்யூவோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட 5th வேல்யூ வரைக்கும் அதாவது 101 வரைக்கும் கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த 110 உங்களுக்கு எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இங்கே கிளியர் 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரீசெட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஜிக் 1ஓடையே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஆக்டிவ் லோ அப்படின்ற அந்த கண்டிஷன்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும்.
சரிங்களா? ஸோ இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த mod 8 கவுண்டரில் இருந்து நம்ம mod 6 கவுண்டரை இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா mod 8 கவுண்டரில் இருக்கிற அதே கான்செப்ட் தான். அடிஷ்னலாக இங்கே 2 என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எந்த மாடுலஸ் கவுண்டர் கேட்டாலுமே வந்து டிசைன் பண்ணணும். அண்ட் இதில் நமக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கூட இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 கவுண்டர்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது mod mன்னு ஒரு கவுண்டர் எடுத்திருக்கோம், mod nன்னு ஒரு கவுண்டர் எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கேஸ்கேட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இப்போ இதில் mod m அண்ட் mod n வந்து நம்ம இங்கே கேஸ்கேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா mod mn. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் இங்கே வந்து mod 2 கவுண்டர்னு எடுத்திருக்கீங்க அண்ட் இங்கே வந்து mod 3 கவுண்டர்னு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 3. அப்போ நமக்கு இங்கே mod 6 கவுண்டர் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.